இதில் இரண்டில் எது சிறந்தது அப்படின்றது ஒரு குழப்பமாவே இருக்கு. ஜாதகப்படி பெயர் வைப்பது சிறந்ததா, நியூமராலஜி படி வைப்பது சிறந்ததா? குழந்தைக்கு வந்து ஜாதகப்படி எப்படி பார்க்கறது, ஜாதகமாக எழுதுகிற போது தன் அப்பா அம்மாவோட ஜாதகத்தை வச்சு குழந்தையோட ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கும்போது குழந்தை பிறந்த நேரத்தையும் தேதியை மட்டுமே அடிப்படையா வச்சு பெயர் சுற்றுதெல்லாம் நடக்குது. அப்படி பண்றது ரொம்ப தப்பான விஷயம். நியூமராலஜி படி பெயர் வைக்கிறதுல என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? சிக்கலுங்கிறதோட அந்த குழந்தை வளர வளர ஞானம், புத்தி, இதற்கு எல்லாத்திற்குமே வந்து நியூமராலஜி படி சில விஷயங்கள் பார்க்கறத எப்படி பார்க்குறீங்க? நியூமராலஜிக்கும் பிஸ்னஸுக்கும் நியூமராலஜிக்கும் வீட்டு கிரகப்பிரவேசம் என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த மாதிரி நியூமராலஜி வச்சு பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அது சக்ஸஸ் ஆகுமானா நடுவில் தடங்கள் தான் கொடுக்கும். இப்போ இந்த எண்களின் அடிப்படையில் கணக்கிடக்கூடிய அந்த எண் கணிதம் எந்த அளவுக்கு கை கொடுக்கக்கூடியதா, ஒரு சக்தி வாய்ந்ததா, சிறந்ததா இருக்கு? அதுக்கும் சம்பந்தமே இல்லை. இன்னொன்று தன் தொழில் செய்யக்கூடிய அந்த பார்ட்னருடைய பெயர்களின் கூட்டு பார்க்கறது. அப்படி என்னன்னா ஒரு பேர் என்ன பண்றாங்கன்னா, குழந்தைய வந்து ஆப்ரேஷன் பண்ணி அந்த நேரத்தில் அந்த ஒரு இதுதான் நல்ல நேரம், அந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட நியூஸ் எல்லாம் கூட நம்ம பார்த்துருந்தோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு உண்மையா இருக்குது? அப்பட்டமான ஒரு பொய். குழந்தை பிறக்கிற நேரம் கூட கொஞ்சம் பிசிறிடும். இந்த குழந்தையோட அந்த ரித்துவான விஷயம் டைம் கரெக்டாக இருந்துருக்கு அப்படின்னா, ரிதுவானதை கரெக்ட் டைம் வச்சுக்கிறது நல்லது. அதை பார்க்க தவறியவர்கள் அதோடு எப்போ ஜாதகம் பார்க்கலாம்? ஜாதகம் வந்து அது அவளோட 16-17 வயசுல ஏழணும்னு சாசனம் கொண்டு வந்துச்சு. ஏன்னா ஸ்ரீராம் குருஜி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். ஆலயம் தொழுவது மட்டுமல்ல ஆன்மீகம், அதன் ஆழம் அதிகம் அப்படின்றத உணர்த்துற வகையில பல்வேறு ஆன்மீக கருத்துக்களை நம்மளுடைய ஸ்ரீராம் குருஜி அவர்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கும் பல விஷயம் குறித்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் குருஜி. வணக்கம். முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்து மதத்துல இருக்கக்கூடியவங்க ஜாதகத்தின் அடிப்படையில ஒரு குழந்தை பிறந்தா பெயர் சூட்டுறது அப்படின்ற வழக்கத்தை பின்பற்றி வந்தாங்க. அதற்கு அப்புறமா பாத்தீங்கன்னா எண் கணிதம் அப்படின்னு சொல்லப்படுற நியூமராலஜி, எண்களை அடிப்படையாக வைத்து, அதாவது குழந்தை பிறந்த நேரமாகட்டும், குழந்தை அந்த பிறந்த தேதியை குறிப்பிட்டெல்லாம் நியூமராலஜி படி பெயர் வைக்கிறத வழக்கமா வச்சிருக்காங்க. இதில் இரண்டில் எது சிறந்தது அப்படின்றது ஒரு குழப்பமாவே இருக்கு. ஜாதகப்படி பெயர் வைப்பது சிறந்ததா, நியூமராலஜி படி வைப்பது சிறந்ததா? ஜாதகப்படி வைக்கிறது தான் ஃபர்ஸ்ட் கரெக்ட். அப்படிதான் வைக்கணும். ஏன்னா அதுதான் சாஸ்திரம், அதுதான் நியமம். நியூமராலஜிங்கிறது வந்து நம்பர் என்ன, அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அது எப்படி பண்ணணுங்கிற விதமே வேற. கணக்குன்னு ஒன்று இருக்குது. அந்த பிறந்த டேட்டு, அந்த பிறந்த டைம், அந்த நேரம், காலம், திதி, நட்சத்திரம், அந்த கணக்கை வச்சு பார்க்கறது தான் நியூமராலஜி. நியூமராலஜி வருது பார்க்கும்போது சில பேர் செட் ஆகும், சில பேர் செட் ஆகும். ஜாதக ரீதியாக பார்க்கறது நல்லது. அதுக்குன்னா குழந்தைக்கு வந்து ஜாதகப்படி எப்படி பார்க்கறது, ஜாதகமாக எழுதுறங்கிற போது தன் அப்பா அம்மாவோட ஜாதகத்தை வச்சு அதில் 4ஆம் இடம் 5ஆம் இடத்துல என்ன கிரகங்கள் இருக்கோ அதை சார்ந்து வந்த பேரை சூஸ் பண்ணி பண்ணுறது நல்லது. ஜாதகம் ஃபஸ்ட்டு. இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது அப்பா அம்மாவுடைய ஜாதகமும் குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு பார்க்கணும் நீங்கள். ஆனால் இப்போ வந்து குழந்தையோட ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது குழந்தை பிறந்த நேரத்தையும் தேதியை மட்டுமே அடிப்படையாக வச்சு பேர் சுற்றுதெல்லாம் நடக்குது. அப்படி பண்ணுறது ரொம்ப தப்பான விஷயம். பிறந்த டேட்டை வச்சும் பிறந்த நட்சத்திரத்தை வச்சு யோகத்தை வச்சு திதியை வச்சு பண்ணுறது முதல்ல தப்பு. ஏன்னா அந்த டேட்டு, அந்த இப்போ 11ஆம் தேதினா 11ஆம் தேதி குழந்தை பிறந்திருக்கு. அந்த 11ஆம் தேதி என்ன நேரத்தில், காலையா, மதியமா, இல்லை ஈவினிங்கா, இரவா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அப்படியே சொன்னாலும் டாக்டர் கரெக்டான டைமை சொல்ல மாட்டாங்க. அவங்க பிறக்கிற போது எடுத்து அம்மாவுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட மார்பில் போட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க ஒரு கையெழுத்துன்னு ஒன்று போடுவாங்க. நான் இந்த சிசரிங் பண்ணிட்டேன், இந்த நார்மல் ஆகிடுதுன்னு கையெழுத்து போடும்போது ஒரு டைம் இப்படி பார்ப்பான். அந்த டைமை தான் எழுதுவான். இப்போ நாங்கள் ஜாதகமே எழுதுகிறோன்னா 1/2 மணி முன்னாடி தான் பார்த்து எழுதுகிறோம் இல்லையா? அதுக்கே இவ்வளோ சிக்கல் இருக்கிற போது இந்த மாதிரி விஷயம் டேட்டை வச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. அப்படி பண்ண வேண்டாம்.
இப்போ நியூமராலஜி படி பெயர் வைக்கிறதுல என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? சிக்கலுங்கிறத விட அந்த குழந்தை வளர வளர ஞானம், புத்தி, கீர்த்தி, படிப்பு வேணும்னு நீங்கள் ஆசைப்படுவீங்க. துரு துருன்னு இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. நீங்கள் நியூமராலஜி படி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து படிக்கவே மாட்டேங்கிறான், ஒழுங்காக சேட்டை பண்ணாமல் இருக்க மாட்டேங்கிறான், ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படிலாங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறதுனால ஜாதக ரீதியாக பார்த்தாலும் அந்த கம்ப்ளைண்ட் இருக்கும். ஆனால் இதில் குறைவு இதில் ஜாஸ்தியாக இருக்கும். இதுதான் டிஃப்ரெண்ட், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ இந்த நியூமராலஜி படி பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் தொடங்குறாங்க அப்படின்னாலும் சரி, இல்லை வீடு ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னாலும் இதற்கு எல்லாத்திற்குமே வந்து நியூமராலஜி படி சில விஷயங்கள் பார்க்கறத எப்படி பார்க்குறீங்க? நியூமராலஜிக்கும் பிஸ்னஸுக்கும் நியூமராலஜிக்கும் வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? என்ன சம்மந்தம் இருக்குது? ஒன்றுமே இல்லையே. இப்போது சாஸ்திரப்படி பார்க்கணும் அப்படின்னா நியூமராலஜிங்கிறது பிஸ்னஸுக்கு பார்க்குறேங்கிறீங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. அந்த ஒரு நீ பிஸ்னஸுக்கு ஒரு நேம் வைக்கிறீங்கன்னா அந்த நேம் நியூமராலஜி பற்றி பார்க்கணுன்னு அவசியம் இல்லையே. உங்கள் அம்மா அப்பா பேர் 2 சேர்த்து வைக்கலாம், இல்லை குழந்தையோட பேரும் ஒய்ஃப் பேரும் சேர்த்து வைக்கலாம், குழந்தை அப்பா அம்மா 2 பேர் நீங்கள் எல்லா பேரையும் சேர்த்து வைக்கலாமே. அதெல்லாம் விட்டு நியூமராலஜி வந்து பிஸ்னஸுக்கெலாம் போனீங்கன்னா பிஸ்னஸ் லாஸ் ஆச்சுன்னா நான் நியூமராலஜி படி பார்த்தேன், எனக்கு சரியாக ஆகலை, அதனால தான் இப்படி ஆச்சு, அப்போ வேறு ஒருத்தர் போவேலாம். பண்ணுற போதே யோசித்து கரெக்டாக பண்ணுறது. நியூமராலஜிங்கிறது வந்து அந்த காலத்தில் இருந்து தான் தெரியாது, இப்போ வந்தது தான் நினைக்கிறேன். அதனால் மேக்ஸிமம் எல்லா விஷயத்துக்கும் ஜாதகத்தை யூஸ் பண்ணுங்க. குழந்தை பிறப்புக்கு அந்த டேட்டை வைக்க வேண்டாம். உங்களோட ஜாதகத்தையும் உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் ஜாதகத்தையும் வச்சு பார்த்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது நல்லது. அப்பா அம்மாவோட ஜாதகத்தை வச்சு பார்த்து பண்ணுறது நல்லது. இல்லை மச்சினர் நாத்தனார் இவாளோட கல்யாணம் ஆகாமல் இருந்தாங்கன்னா அவங்களோட ஜாதகத்தை வச்சு பார்த்து, ஏன்னா அவங்க அந்த வீட்டிலே இருக்காங்க இல்லையா. ஒரு நாத்தனார் வீட்டிலே இருக்காங்கன்னா அந்த காலத்தில் இந்த காலத்துலேயும் நாத்தனார் தான் மகாலட்சுமி. எதாக இருந்தாலும் தன் பொண்ணுக்கிட்ட கேட்டு தான் எல்லாம் பண்ணுவாங்க, தன் தங்கச்சி அக்கா கிட்ட கேட்டு தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்களோட பேர் ஜாதகத்தை வச்சு, ஏன்னா ஒரே குடும்பம், கல்யாணம் ஆகாதவர்களும் ஒரே குடும்பம், கல்யாணம் ஆனப்புறம் அதை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, அந்த குடும்பம் போயிடுவாங்க இல்லையா. அதனால் இந்த மாதிரி நியூமராலஜி வச்சு பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அது சக்ஸஸ் ஆகுமானா நடுவில் தடங்கள் தான் கொடுக்கும். இப்போ ஆன்மீகம் தான் ரொம்ப பழைய ஒரு கலாச்சாரமா இருக்கு. அதற்கு பின் வந்தது தான் இந்த எண்கள் எல்லாம். இப்போ இந்த எண்களின் அடிப்படையில கணக்கிடக்கூடிய அந்த எண் கணிதம் எந்த அளவுக்கு கை கொடுக்கக்கூடியதா, ஒரு சக்தி வாய்ந்ததா, சிறந்ததா இருக்கு குருஜி? அதை தப்புன்னு சொல்ல முடியாது, ஆனால் கை கொடுக்கும். அது எதுக்கெல்லாம் பார்க்கணுங்கிற ஒரு விதிமுறை இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து பேர் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸுக்கு யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏதாவது வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு என்னவோ நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் ஒரு நியூமராலஜி பார்த்தேன், எனக்கு கிட்னி அது இப்படி உடம்பு சரீரத்துக்கும் இந்த டாக்டர்கிட்ட போகலாமா, எனக்கு செக் பண்ணி சொல்லுங்கள். இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. இன்னொன்று தன் தொழில் செய்யக்கூடிய அந்த பார்ட்னருடைய பெயர்களின் கூட்டு எழுத்தை பார்க்கறது. அப்படின்னா ஒரு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தன் பேர் இப்போ ரகுன்னு இருக்கிற பேரை முதல்ல எடுத்த தூக்கி பின்னாடி போடுங்க, பின்னாடி எடுத்த முன்னாடி போட்டால் மட்டும் நடக்க போதான்னு. எதுக்கும் உழைக்கணும். அந்த பிஸ்னஸ்க்கு வேண்டிய விஷயங்களை நீங்கள் பண்ணால் மட்டும்தான் நடக்கும். நியூமராலஜி பற்றி மாற்றிட்டா எனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது தப்பு. மாற்றிங்க, அது நடக்குமா நடக்காதாங்கிறத முதல்ல யோசிச்சு பண்ணீங்க. இப்போ சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தெல்லாம் ஒரு விஷயம் நடந்தது. என்னன்னா, குழந்தை வந்து இந்த நேரத்தில் தான் பிறக்கணும் நியூமராலஜி படி அப்படின்றதுக்காக குழந்தைய வந்து ஆப்ரேஷன் பண்ணி அந்த நேரத்தில், அந்த ஒரு இதுதான் நல்ல நேரம், அந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட நியூஸ் எல்லாம் கூட நம்ம பார்த்துருந்தோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு குருஜி? அப்பட்டமான ஒரு பொய். என்னன்னா, குழந்தைங்கிறத வந்து தன்னாலேயே பிறக்கணும். ஒன்று நார்மலாக பிறக்கிறது தான் உச்சிதம். சிசரிங் பண்ணுறேன் நான், அந்த நேரத்தில் நியூமராலஜி பார்த்துட்டு அந்த நேரத்தில் எடுக்கிறேன், அந்த நட்சத்திரத்தில் எடுக்கிறேன். நிறைய பேர் நட்சத்திரம் கேட்டு எடுக்கிறேன் நியூமராலஜி படி, இந்த நட்சத்திரத்தில் இந்த மாதிரி வரும், மக நட்சத்திரம் ஜெகத்தாலும், ரோகிணி இருந்தால் நல்லா இருக்கும், அஸ்வினி இருந்தால், அந்த மாதிரி நட்சத்திரம் பார்த்து எடுக்கிறதோ நியூமராலஜி படி பார்த்து இந்த டைமில் எடுக்கிறதும் ரொம்ப தப்பு. தன்னால் சிரமம் இல்லாத இந்த குழந்தை பிறக்கணும், சிரமம் இல்லாமல் தாயார் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டாலே போகிறோம். அதெல்லாம் ரொம்ப அபத்தம். இப்போ ஜாதகப்படி பெயர் வைக்கிறது சிறந்தது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அந்த ஜாதகப்படி எழுதக்கூடிய ஜாதகத்திலேயே வந்து சரியான பிறந்த நேரம் வந்து குறிப்பிடுறது இல்லை. அப்படி அந்த நர்ஸ் வந்து என்ன டேட்டு பார்த்து அவங்க சைன் போடுறாங்களோ, என்ன நேரம் பார்க்குறாங்களோ அதுதான் எழுதப்படுது அப்படின்னு. அந்த ஜாதகம் எப்படி ஒரு நபருக்கு லைஃப் லாங் கை கொடுக்கும் குறிச்சு? அதுதான் லைஃப் லாங் கை கொடுக்கும். அதுதான் நான் சொல்கிறேனே, ஒரு ஜாதகம் எழுதுகிறவன் நன்னா ஜாதகம் படிச்சுட்டு இருந்தா 6:30 மணிக்கு முன்னாடி தான் எழுதுவான். கொடுத்த டைமை சூஸே பண்ண மாட்டான். நட்சத்திரம் தான்
அதே அந்த டயத்தில் நட்சத்திரம் ஒன்றா தான் இருக்கும். அந்த லக்னம் மாறி போயிடும், இல்லை யோகங்கள் மாறி போயிடும். அப்படி மாறினா அந்த அந்த ஜாதகமே ஃபுல் டோட்டல் சேஞ்ச் ஆகிடும். 30 நிமிடங்களுக்கு முன்னாடி எழுதணுமா? இப்போ ஒரு 7:55க்கு ஒரு குழந்தை பிறக்குது, 7:55க்கு. நான் என்னன்னா 27 நிமிஷத்துலேருந்து 25 நிமிஷம் வரலும் பிஃபோர் குழந்தை. நான் அந்த குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும், தூக்கி காமிக்கிறதா இருக்கட்டும், தாயார்கிட்ட கொடுக்கறதா இருக்கட்டும், அந்த டைம் இருக்கட்டும், நடந்து போகிற டைமாக இருக்கட்டும், அந்த குழந்தைய எல்லாம் பண்ணிவிட்டு கையெழுத்து போகிற டைம். நீங்கள் நிறைய படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்களே, குழந்தெல்லாம் பிறந்து அதுக்கப்புறம் தான் போய் சைன் போடும்போது தான் அந்த டைம் அங்கே எழுதுவோம். அங்கே பிறந்த டைம் உடனே டாக்டர் பார்க்கறது இல்லை இல்லையா? அதனால் 15 நிமிஷம் 25 நிமிஷம் பிஃபோராக எழுதுறது மட்டும்தான் நல்லதாக இருக்கும். அதனால் எல்லா ஜாதகமும் அந்த நட்சத்திரம் ஒன்றா இருக்கும். அந்த தினத்தில் அந்த நேரத்தில் என்ன நட்சத்திரமோ அதான் நட்சத்திரம். அதனால் ஒரு ஒரு விஷயத்தை நடக்க முடியும், பண்ண முடியும்னா அதெல்லாம் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க பூ பெய்தும் சமயத்துல வந்து அந்த நேரத்தை வைத்து ஜாதகம் பார்க்கறது வழக்கமா இருக்கு இந்து மதத்துல. ஆனா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பூ பெய்திய நேரமே கூட அவங்க பார்க்க தவறி இருக்கலாம், தெரியாம இருக்கும். அவங்களுக்கு எந்த நேரத்தை அடிப்படையாக வைத்து ஜாதகத்தை எழுத? அதுதான் பிரதானமாக கேட்ட கேள்வி கரெக்டு. அந்த நேரம் தான் ஒரு பொன் குழந்தைக்கு எல்லா லைஃப்பையும் மாற்றி கொடுக்கும். அந்த டைம் மஸ்ட், அதுதான் எழுதணும். குழந்தை பிறக்கிற நேரம் கூட கொஞ்சம் பிசிறிடும். இந்த குழந்தையோட அந்த ரித்துவான விஷயம் டைம் கரெக்டாக இருந்துருது அப்படின்னா அதுலேருந்து 2 வருஷம் கழிச்சு தான் ஜாதகமாக எழுதணும். அன்றைக்கே இந்த டைம் வச்சுக்கணும். அந்த டைம் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்குது, நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா அப்படிங்கிறத கணிச்சுடலாம். அதனால் அந்த டைமை எக்ஸாக்ட் டைமை குறித்து வச்சுக்கிறது, நேரம் பார்த்து வச்சுக்கிறது, அதை பார்த்து ஒரு ஜாதகம் எழுதுறது ரொம்ப நல்லது. அதை பார்த்தா தான் கல்யாணம் எப்படி நடக்கும், அந்த குழந்தைக்கு எப்படி குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு பொண்ணு பிறக்குமா பையன் பிறக்குமாங்கிறத இவர் ருதுவானதை வச்சே சொல்லிட்டு போயிடலாம். அதனால் ருதுவானதை கரெக்ட் டைம் வச்சுக்கிறது நல்லது நல்லது நல்லது. அதை பார்க்க தவறியவர்கள் அதோடு எப்போ ஜாதகம் பார்க்கலாம்? ஜாதகம் வந்து அது அவளோட 16-17 வயசுல ஏழணும்னு சாஸ்திரம் பொன் குழந்தைக்கு. ஏன்னா அந்த காலத்தில் 18, 19, 20 வயசுக்கு அப்புறம் தான் ருத்து ஆயிருக்கா. நான் சொல்கிறது ரொம்ப நாள் முன்னாடி. இப்போ இருக்கிற குழந்தையெல்லாம் 7 வயசு 10 வயசு ரொம்ப சீக்கிரமாக அதை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை இல்லாத சமயத்தில் ஆகிறம்போது அதை அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற விஷயமா இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் 16 மேக்ஸிமம் 18 வயசில் எழுதுனா போகும் ஜாதகம். அதுவும் பொன் குழந்தைக்கு எதுக்கு இந்த ஜாதகத்தை எழுதணும் சீக்கிரமாக அப்படின்னா, அந்த குழந்தையானப்பட்டதுக்கு உபாதைகள் அந்த குழந்தைக்கு எப்படிப்பட்டெல்லாம் வரும். உபாதைங்கன்னா அந்த ஒரு உபாதை மட்டும் இல்லை, சரீரத்தினால அந்த உபாதை மூலியமாக சரீரத்தில் எப்படி இருக்கும், நல்லா படிப்பாளா, ஞானம் கிடைக்குமா, புத்தி கிடைக்குமா, நல்ல ரேங்க் எடுப்பாளா, நல்ல உத்தியோகம் கிடைக்குமா, நல்ல கணவன் கிடைப்பானா, லவ் பண்ணாலும் அந்த லவ் பண்ணுற பையன் எனக்கு கிடச்சிருவானா அப்படிங்கிற ஒரு வஸ்துலாம் அதை வச்சு கணிச்சிடலாம். அதனால் அது ஒரு விஷயம் நல்லது. நியூமராலஜி மற்றும் ஜாதகம் குறித்த பல விஷயங்களை நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிம்மா. நம்மளோட ஸ்ரீராம் குருஜி சேனலில் நிறைய கேள்விகள், நிறைய பதில்கள் எல்லாமே நம்மளை பார்த்துட்டு இருக்கோம். இப்போது நிறைய கால்ஸ் நிறைய பண்ணுறேன். அப்புறம் வந்து நம்ம ஜாதகத்துக்காக பணம் வாங்குறது இல்லை அப்படிங்கிறத நிறைய இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதனால் நீங்கள் என்ன கொடுத்தாலும் வாங்கிப்போம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், நம்மளோட நிறைய மக்கள் நிறைய விஷயத்துக்காக கால் பண்ணுறேன். டைம் டூரேஷனை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கோ. 2லேருந்து 5-6 மணி வரலும் சாயங்கால வேலையில் பண்ணுங்கோ. காலம்பரையில் மேக்ஸிமம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. சப்போஸ் உங்களுக்கு நான் கார்த்தால நீங்கள் பண்ணணும், நான் என்கிட்ட கேட்கணும் அப்படின்னா அதே நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கோ. எனக்கு இந்த மாதிரி விஷயம் கேட்கணும், ஓகேவான்னு கேட்டேன்னா நான் உடனே பதில் போட்டுருவேன். அதனால் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டு எப்போ வேணால் கால் பண்ணலாம். இரவு கூட கால் பண்ணுங்க. ஆனால் 10 மணியோட கால் பண்ணுறது இது பண்ணலைன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஸ்ரீ பாலஸ்கந்த பீடம் ட்ரஸ்ட் அதில் நம்ம கோவில் கட்டின்னு இருக்கோம் அப்படின்னு நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். அதோட ஒரு விஷயங்கள் ரூபமாக நம்ம வீடியோவில் வரும். அவர்களால் முடிந்த ஒரு பாலா திரிபுர சுந்தரி ஆலயமும் பால கணபதி பால சுப்பிரமணிய சுவாமிக்கும் அங்கே பெரிய ஒரு கோவில் ஆனப்பட்டது கட்டின்னு இருக்கும். அதோட சேர்த்து கோசாலையும் வருது. கோசாலையும் ஒரு 10 மாடு அங்கே
நித்திய சம்ரட்சணம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அந்த கோசாலையும் வருது. பாடசாலா, வேத பாடசாலா அங்கே வருது. வேதம் சொல்லி கொடுத்து டீச் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு வேண்டிய விஷயங்கள் நிறைய பண்ணி இடம் தங்கறதுக்கு கொடுத்து விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி யார் யாரெல்லாம் பிராமணா யாராவது கஷ்டப்படுற குழந்தைகள் பாடசாலையில் சேர்க்கணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கோ. நம்ம பாடசாலையில் அதை நம்ம சேர்த்துன்றலாம். நம்ம பாடசாலைக்கு சேர்க்கணும், குழந்தை வேதம் படிக்கணும்னு நினச்சேல் அப்படின்னா தாராளமாக ஸ்ரீ பாலஸ்கந்த பீடம் ட்ரஸ்ட்டில் தாராளமாக குழந்தையில சேர்க்கலாம். அங்கே கட்டணம் இல்லை, நீங்கள் கட்டணத்தை பற்றி பயப்பட வேண்டாம். நிறைய பாடசாலையில் ஏதோ நிறைய கேட்குறா, நம்ம அந்த மாதிரிலாம் வச்சுக்கல. அதனால் பாடசாலைக்கு வேதம் கற்றுக்கணும்னு நினைக்கிற எந்த வேதமானா இருந்தாலும் பரவாயில்ல, யஜுர்வேதம், ரிக்வேதம், சாமவேதம், அதர்வவேதம், இந்த அதர்வவேதத்தை தவிர இந்த 3 வேதமும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும்னு தான் நினச்சிட்டு இருக்கோம். சாஸ்திரங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகளுக்கு ஸ்லோகங்கள்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறோம். அது யார் யாரெல்லாம் கற்றுக்கணும்னு இருக்கீங்களோ தாராளமாக கற்றுக்கலாம். கோவிலோட கட்டுமான பணி நடந்துட்டு இருக்கிறதுனால அவரவர்களால் முடிந்த ஒரு சின்ன தொகையை நம்ம இந்த ஸ்க்ரீன்லேயே பார்த்தேன்னா நம்மளோட ட்ரஸ்ட்டோட டீட்டெயிலும் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்சி கோட்லாம் இருக்குது. என்ன முடியுமோ அதை நீங்கள் பண்ணலாம். மாதந்தோறும் பௌர்ணமி அமாவாசை சமயத்தில் அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம். அன்னதானத்துக்கு உபயம் கொடுக்குறவா அரிசியோ பருப்போ அந்த மளிகை சாமான் என்ன வேணால் கொடுக்கலாம். இல்லை அதுக்கு வேண்டிய தொகையை அந்த ட்ரஸ்ட் ரூபமாக போடலாம். நீங்கள் திரவியமாக கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு ஃபோன் பண்ணேன்னா நம்மளோட சார்ந்த ட்ரஸ்ட்டோட சார்ந்த மக்கள் வந்து அதை கலெக்ட் பண்ணிப்பா. அதனால் இந்த ஆலயமானப்பட்டதுக்கு பாலா திரிபுர சுந்தரி சின்ன குழந்தைக்கு தான் கோவில். இந்த கோவிலோட விஷயத்துக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணி எப்படி ஸ்ரீராம் குருஜிக்கு பெரிய ஒரு ஆதரவு கொடுத்தேலோ இந்த ஸ்ரீராம் குருஜியாக ஆக்கின என்னோட பாலா திரிபுர சுந்தரிக்கு ஒரு பெரிய கோவில் கட்டுறதுனால கோவிலானப்பட்டது அவ்வளோ சீக்கிரத்தில் பூர்வ ஜென்ம சுக்கிரதம் இருக்கணும். அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குங்கிற போது அதில் ஒரு பங்காக உங்களுக்கும் ஒரு பாக்கியம் இருக்குங்கிறத நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தர்மம் பண்ணி தானங்கள்லாம் பண்ணி நீங்கள் நிரூபிச்சுக்கணும். யார் யாரெல்லாம் முடியுமோ அவர்களால் முடிந்த ஒரு அமௌண்ட்டை அதில் போட்டு பாலா திரிபுர சுந்தரி, பால கணபதி, பால சுப்பிரமணிய பரிபூர்ண கிருபையை எல்லோரும் பெற்றுக்கணும். ராமராமா.